செம்ம சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த சாம்பார் இருந்துச்சுன்னா எத்தனை தோசை இட்லி சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதுவும் டயட்ல இருக்கவங்க இதை கண்டிப்பா சாப்பிடாதீங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஹாஃப் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சதும் 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு லைட் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்குங்க. இதோட 4 காஞ்ச மிளகாய் போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கிங்க. லாஸ்ட்டாக இறக்கும் போது 2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்குங்க. இதை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்குங்க. ட்ரையாக பவுடர் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும். 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கிறேன். அதோட 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 பல்லு பூண்டு, 5 பச்சை மிளகாய், 1 முருங்கைக்காய், 1 உருளைக்கிழங்கு, 1 கேரட், 3 பீன்ஸ், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சது, தக்காளி 4 போட்டுக்குங்க. 2 கப் தண்ணி ஊற்றிக்கிங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கிங்க. 2 விசில் வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வெயிட் பண்ணுவோம். 2 விசில் வந்துருச்சு. இப்போது இதில் இருக்கிற முருங்கைக்காவை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம். மீதி எல்லாத்தையும் நல்லா நைஸாக ஆகிற மாதிரி கடைஞ்சி விட்டுக்குங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து வச்ச முருங்காயும் போட்டுக்குங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு எவ்வளோ திக் வேணுமோ அந்த அளவுக்கு. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்குங்க. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன். இதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கிங்க. 5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிங்க. வதங்கின இந்த பருப்போடு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடியும் இதோடு சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்குங்க. நீங்கள் 1 ஸ்பூன் புளி தண்ணி எடுத்துக்குங்க. இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. 1 ஸ்பூன் நெய் போட்டுக்குங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி இலையை இந்த மாதிரி கட் பண்ணி தூவி போட்டுக்குங்க. இப்போ இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்குவோம். இந்த சாம்பாரோட இட்லி, தோசை, பொங்கல் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாம்பார் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்டும் பண்ணுங்க. நான் எத்தனை சாப்பிட போறேன்னு தெரியல. நல்ல வேளை நான் இன்னைக்கு டயட்ல இல்லை.